Hi friends, good morning. In this video, exercise 2.5 solution chapters class 12. A solution of 6660 O6 10 W by W percentage molality mole fraction each component ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் molality mole fraction கண்டுபிடிக்கணும். Density 1.2 கிலோகிராம் per liter கிராம் per liter molality என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸ் மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அதில் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், மொலாலிட்டி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து மொலாலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்புறமா குளுக்கோஸ் பர்சன்டேஜ் 10% சொன்னாங்க. 100 கிராம் சொல்யூஷன்ஸில் 10 கிராம் குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 100% சொன்னாக்கா 100 கிராமில் 10. ஓகேங்களா? அது அர்த்தம். அப்போ H2O மாஸ் என்ன இருக்கும்? அதாவது 100 கிராமில் இருக்குது, 100 கிராமில் இருக்குது. அப்போ 10 குளுக்கோஸ் போயிடுச்சுன்னா 90 கிராமில் வாட்டர் இருக்கணும். 6 H12O6 மோலார் மாஸ், இதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் எவ்வளோ சொன்னாக்கா 180 கிராம். அப்போ மோல்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10/180. 10 மாஸ் மோலார் மாஸ் வந்து 10, மோலார் மாஸ் 180. மொலாலிட்டி என்னென்னு கண்டுபிடிக்கணும் சொன்னாக்கா ஃபஸ்ட்டு மொலாலிட்டி தான் கேட்டிருக்காங்க. மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். மோல் பை கிலோகிராம் சால்வெண்ட் 1/18 மோல்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். குளுக்கோஸோட இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? வாட்டர் கிடையாது, குளுக்கோஸோட இது 19 × 10⁻³ கிராம். 19 கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க, அதாவது கிராமில் இருக்குது. அதை கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணணும். கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணாக்க 10⁻³ வருது. 1/18/19 மொத்தமாக சால்வ் பண்ணால் 0.1677. 0.1677 1/18 90 × 10⁻³ மொத்தமாக சால்வ் பண்ண சொன்னாங்க 0.1677. ஓகே. அப்புறம் மோல் ஃப்ராக்ஷன் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். எதோ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், அதில் மோல்ஸ். அப்புறம் டோட்டல் மாஸ் 1/18 வாட்டரோட கண்டுபிடிக்கணும். 1/18 + 90/80 டோட்டல் மோல்ஸ். ஓகே. 91/80 அப்போ 1/91 வருது. அப்போ 5 தான் வருது. H2 மோல் ஃப்ராக்ஷன் 5 1/191 1/91 வருது. ஓகேங்களா? நான் குளுக்கோஸோடைய இது 1/191 அப்போ 0.11 அப்படின்னு வருது. அப்போது H2 உடைய மோலார் மாஸ் 10/5 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் 0.11 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் 0.11 மோல் ஃப்ராக்ஷன் H2O மோல் ஃப்ராக்ஷன் தான். மோல் ஃப்ராக்ஷன் 1/91/0.11 வருது. 190/80 91/80 90/80 0.999 H2O மோல் ஃப்ராக்ஷன் 0.8989. ஓகே, திஸ் இஸ்